கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளியில் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் உயிர் மயங்கியல்ல அகர ஈறு பார்த்தோம். இன்றைய காணொளியில் ஆகார ஈறு உயிர் மயங்கியல்ல ஆகார ஈறு பார்க்கலாம். ஆகார ஈரில் மொத்தமாக 14 நூற்பா இருக்குது. ஆகார ஈற்றுக்கு சிறப்பு விதி 14. ஆகார ஈற்று பெயர்கள் அல்வழியில் புணர்தல். அல்வழி அப்படின்னா ஆகார இறுதி அகர இயற்றே. நம்ம அகரத்துக்கு என்ன இது பார்த்தோமோ அதே போல் தான் ஆகாரத்துக்கும் அதே போல் தான் கச தப மிகும் அப்படின்னு பார்க்குறோம். இது நிலைமொழியில் இறுதியில் ஆகார இருக்கான்னு பார்த்துக்கணும். வருமொழி முதல்ல கச தப வந்ததுன்னா வல்லெழுத்து மிகும். இது காரா அப்படின்னா ராங்கிறது ஆகார ஈறு. மூங்கா அப்படின்னா ஆகார ஈறு. காரானா ஒரு எருமைன்னு சொல்கிறாங்க. மூங்கா அப்படிங்கிறது கீரி வகை. காரா கூட்டல் கடிதே காரா கடிதே. மூங்கா கூட்டல் கடிதே அப்படின்னா மூங்கா கடிதே. அடுத்த நூற்பா செய்யா என்னும் வினையெச்சம் வல்லெழுத்து பெறுதல். செய்யா அப்படிங்கிறது யா அப்படிங்கிறது ஆகார ஈரா. அதான் செய்யா என்னும் வினையெஞ்சு கிளவியும் அவ்வியல் தெரியாது என்பனார் புலவர். செய்யா அப்படின்னா அது ஆகார ஈறு தான். அது பெயர் சொற்கள் மட்டும்தான் புணரணும்னு இல்லை. வினையச்சும் நிலைமொழியால் நின்று புணருங்கிறாங்க. அந்த இடத்துல ஆகார ஈறு வரும். ஆகார ஈறு வரும். அதாவது வல்லெழுத்து மிக்கு முடிதலாகிய நெறியில் மாறாது என்று சொல்லுவார் புலவர். உண்ணா அப்படிங்கிறப்ப உண்ணா கூட்டல் கொண்டான் அப்படின்னா உண்ணா கொண்டான். உண்ணாங்கிறது என்னன்னா செய்யாங்கிற வினையச்ச வாய்ப்பாடு. அதுதான் உண்ணா கொண்டான் அப்படிங்கிறாங்க. அடுத்து உம்மை தொகையில் இடையில் அகரம் வருதல். உம்மை தொகையில் இடையில் அகரம் வருதல். உம்மை எஞ்சிய இரு பெயர் தொகைமொழி மெய்மையாக அகரம் மிகுமே. உம்மை எஞ்சிய இரு பெயர் தொகைமொழி. இரு பெயருக்கு தொகை இடையில உம்மு இரு பெயர் இருக்கும். அதுக்கு இடையில உம்முங்கிறது மறைஞ்சிருந்து தான் உம்மை தொகை நமக்கு தெரியும். அதில் இடையில அகரம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ உம்மை தொகையில் மட்டும் வராது, பண்பு தொகையில் எதிர்மறையிலையும் வருங்கிறாங்க. இப்போ ஊவா அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் ஆ வந்திருக்கு, ஆகார ஈறு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வருமொழி முதல்ல 14 அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு இடையில் உவாவுக்கும் 14க்கு இடையில் என்ன இருக்குன்னா அகரம் வந்திருக்கு. ஆங்கிற எழுத்து குறியில் வந்திருக்கு. உவா கூட்டல் ஆ கூட்டல் 14. உவா 14. உவாங்கிறது மறைமதினா அமாவாசை குறிக்கும். அதே பௌர்ணமி நிறைமதி அப்படிங்கிறத குறிக்கும். உம்மை தொகையை போல பண்பு தொகை எழுவாய் தொடர் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றில் ஆகாரத்தை எடுத்து அகரம் நிற்குங்கிறாங்க. உம்மை தொகையில் மட்டும்தான் அகரத்தை எடுத்து ஆகாரம் இருக்கணும்னு இல்லை, பண்பு தொகையிலும் இருக்கணும். எழுவாய் தொடர் எதிர்மறை பெயரச்சம். இப்போ பண்பு தொகையில் பாருங்கள், அரா கூட்டல் பாம்பு அப்படின்னு இருக்கா. நிலைமொழியில் இறுதியில் ரா இருக்குது, ஆகார ஈறு இருக்குது. அதுக்கப்புறம் இரு பெயர் இருக்குது. பண்பு தொகை அரா குட்டல் ஆ புணர்ந்திருக்கு பாம்பு. இரு பெயரட்டு பண்பு தொகை. இரா குட்டல் கொடிது இரா கொடிது. எழுவாய் தொடர்லையும் ஆ இடையில வந்திருக்கு. இரா குட்டல் காக்கை அப்படின்னு இருக்கா. அது எதிர்மறை பெயரச்சம். அதுலேயும் அகரம் இடையில வந்திருக்கு. அதாவது உம்மை தொகையில் இடையில் அகரம் வருதல். உம்மை தொகையில் மட்டும் கிடையாது, பண்பு தொகை எழுவாய் தொடர் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றிலும் இடையில அகரம் வரும். அதுக்கு அடுத்த நூற்பா ஆகார ஈற்று. ஆகார ஈற்று சொற்கள் ஈட்டு சொற்கள் இயல்பாகும் இடங்கள் 7. இப்போ அகரத்துக்கும் ஈட்டு சொற்கள் இயல்பாக இருக்கிறது பார்த்தோம். அதே போல் ஆகாரத்துக்கும் இயல்பாகும் இடங்கள் 7 இடத்துல ஆகாரம் நிலைமொழியில் இறுதியில் ஆகாரம் வந்துச்சுன்னா இயல்பாக வரும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா ஆவும் மாவும் விழிப்பெயர் கிளவியும். ஆவும் மாவும் விழிப்பெயர் கிளவியும். யாயன் வினாவும் பலவற்று இறுதியும். ஏவல் குறித்த உரையசை மியாவும். தன் தொழில் உரைக்கும் வினாவின் கிளவியோடு அன்றி அனைத்தும் இயல்பென மொழிவ. அனைத்தும் இயல்பென மொழிவ அப்படின்னா இப்போ நூற்பாவோட விளக்கத்துக்கு வந்துடலாம் நேரடியாக. அதாவது ஆங்கிறது என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி. ஆங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி.
மாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அது வந்து பசுவை குறிக்கும். மாங்கிறது ரெண்டாவதாக இருக்கிறது மா கூட்டல் குறித்து அப்படின்னு இருக்கு. மாங்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு சொல் தான், இது விலங்கை குறிக்கும். ஆங்கிறது பசுவை குறிக்கும், மாங்கிறது விலங்கை குறிக்கும். அதே ஊரா அப்படிங்கிறப்ப ஆகார இரு தான் இருக்குது. ஊரா அப்படின்னா சேய்மை விளியில் இருக்குது. சேய்மை விளியில் உயர்திணை பெயரச்சத்தில் இருக்குது. பெயர் சொல் உயர்திணை பெயர் சொல். யாங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதுவும் ஆகார ஈறு தான், அது வினா பெயரில் வருது. உண்ணா அப்படிங்கிறது அஃறிணை பலவின்பால் வினைமுற்று. உண்ணா அப்படிங்கிறது வினைமுற்று. கேண்மியா அப்படிங்கிறது இது ஒரு அசைச்சொல், அதுலேயும் ஆகார ஈறு இருக்குது. உண்க அப்படின்னு இருக்கா, உண்க அப்படிங்கிறதுல வந்து தன் தொழிலை உணர்த்துகின்ற வினா பொருண்மையுடைய ஆகார ஈற்றுச்சொல். தன் தொழிலை உணர்த்துகின்ற வினா பொருண்மையுடைய ஆகார வினைச்சொல்ங்கிறாங்க. இது எல்லாமே நிலைமொழியில் முதல்ல இருக்குது. ஆ, மா, ஊரா, யா, உண்ணா, கேண்மியா, கா, உண்கா அப்படின்னு இருக்குது. இந்த 7 இயல்பாக வருங்கிறாங்க. அது எப்படின்னா ஆ கூட்டல் குறிது அப்போனா ஆ குறிதே, மா கூட்டல் குறிதே, மா குறிது. இது எழுவாய் தொடரில் ஓரெழுத்து ஒரு மொழியில் முதல் வேற்றுமையில் வந்திருக்கு. ரெண்டாவது ஊரா அப்படின்னா ஊரன் அப்படின்னு அர்த்தமா. ஊரா கூட்டல் கொல் அப்படின்னா ஊரா கொல் இயல்பாக வந்திருக்கு. இது வந்து விழி தொடரில், விழினா 8ஆம் வேற்றுமையில் விழி வந்திருக்கு. நாலாவது வந்து யா கூட்டல் குறிய அப்படின்ருக்கு. யா குறிய இது எழுவாய் தொடரில் வினாவில் வந்திருக்கு. உண்ணா கூட்டல் குதிரை இது வினைமுற்று, உண்ணா குதிரை. கேண்மியா கூட்டல் கொட்ரா அப்படின்னா கேண்மியா கொட்ரா அப்படிங்கிறது கேண்மியானா அசைச்சொல் தெரியும், இது இடைச்சொல் தொடரில் வந்திருக்கு. உண்க அப்படின்னா உண்பேனா அப்படின்னு அர்த்தம். கூட்டல் கொட்ரா அப்படின்னா உண்க கொட்ரா பெயர் எச்சத்தில் வந்திருக்கு. ஆக எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று, இடைச்சொல் தொடர், பெயரெச்சம் இந்த 7 இடங்களில் ஆகாரம் வந்து இயல்பாக வரும். அதுக்கடுத்து ஆகார ஈறு வேற்றுமையில் புணர்தல். அல்வெளியில் எப்படி புணர்ந்ததோ அதே மாதிரி தான் வேற்றுமையிலும் புணருங்கிறாங்க. வேற்றுமை கண்ணும் அதனோர் அற்றே அப்படிங்கிறாங்க. அதனோர் அற்றுனா என்ன, நிலைமொழியில் இறுதியில் ஆகார ஈராக இருக்கணும். வருமொழி முதல்ல கசதப ஏதாவது இருந்தால் வல்லெழுத்து வரும், அது வேற்றுமையில் புணருங்கிறாங்க. தாரா அப்படின்னு இருக்கா, ராங்கிறது வந்து ஆகார ஈறு நிலைமொழியில் இறுதி. மூங்கா அப்படின்னா கா அப்படிங்கிறது மூங்கா நிலைமொழியில் இறுதியில் ஆகார ஈறு. தாரானா கொக்கு, மூங்கானா கீரி. அதாவது தாரா கூட்டல் கால் அப்படின்னா தாராக்கால். மூங்கா கூட்டல் தலைனா மூங்கா தலை 6ஆம் வேற்றுமை தொகை. அதுக்கு அடுத்து நுட்பா ஆகார ஈறு அகரத்தை பெருமிடம். ஆகார ஈறு நிலைமொழியில் இறுதியில் ஆகார ஈராக இருக்கணும், அப்படி இருந்தால் அகரமும் பெறும் அப்படிங்கிறாங்க. குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் அரிய தோன்றும் அகரக்கிளவி. அதாவது குறியதன் முன்னரும் அப்படின்னா ஒரு நிலைமொழியில் ஒரு குறியில் அடுத்து ஆகார ஈற்றுச்சொல் வருமா. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் அப்படின்னா ஓர் எழுத்து வந்து ஆகார ஈரை உணர்த்துமா. கா இங்கே வந்து பலாங்கிறது குறிலுக்கு அடுத்தது ஆகார ஈறு வந்திருக்கு பலாங்கிறது. காங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அது வந்து ஆகார ஈராக வந்திருக்கு. பலாங்கிறது பலா மரத்தை குறிக்குது. காங்கிறது காவடி, அது முருகனுக்கு காவடி எடுப்பாங்கள்ல, அது காவடி அப்படிங்கிறாங்க. பலா கூட்டல் கிளை, அதுக்கு இடையில பலாவுக்கும் கிளைக்கு இடையில அகரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பலா கூட்டல் ஆ கூட்டல் கிளை, பலா இக்கு போட்டு கிளை பலா கிளை. கா கூட்டல் தலை அப்படின்னா கா ஆ தலை அப்படின்னு போடுறப்ப கா தலை, அந்த இடத்த இன ஒற்று வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நூற்பா 224 பார்த்தோம்ல, அந்த உண்மை தொகை அதில் உண்மை தொகையிலையும் பண்பு தொகை, எழுவாய் தொகை, எதிர்மறை பெயரச்சத்திலும் இடையில் அகரம் வரும்னு பார்த்தோம். அதே போல தான் இதுலேயும் இடையில வந்து ஆகார ஈரில் அகரமும் வருது அப்படிங்கிறது தான் இந்த நூற்பா. அதுக்கப்புறம் அகரம் பெறாத ஆகார ஈற்றுச்சொல். இப்போ அகரம் பெறுன்னு பார்த்துட்டோம், அகரமும் பெறாத ஈற்றுச்சொல் இருக்குது. அதாவது நிலைமொழியில் இறுதியில் அகரம் பெற்று ஆனால் வந்து ஆகாரம் பெற்று அகரம் வந்து இணையாத புணர்ச்சியும் இருக்குங்கிறாங்க. இறா என் கிளவிக்கு அகரம் இல்லை அப்படின்னா தனி குறிலுக்கு அடுத்து
தனி குறிலாக இருக்கணும். அதுக்கடுத்து ஆகார ஈறு வந்து அகரம் வரும்னு பார்த்தோம் முதல் நூற்பாவில், இதுக்கு முன்னாடி நூற்பாவில். ஆனால் இந்த இடத்த ஈங்கிறது ஒரு குறில் தான், அதுக்கடுத்து ஆங்கிறது வந்து ஆகார ஈறு தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆங்கிறது இடையில வராது. இரா கூட்டல் கொண்டான் அப்படின்னா இரா கொண்டான், அந்த வல்லெழுத்து மட்டும்தான் பெறுது. இரா கொண்டான் அப்படின்னா என்னென்னா இரவின் கண் கொண்டான். இரா கொண்டான்னா என்ன அர்த்தம்னா இரவின் கண் கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து நிலா என்னும் சொல். நிலா என்னும் சொல் நிலா என்னும் சொல் ஆகார ஈற்றுக்கு சிறப்பு விதி. நிலா என்னும் ஆகார ஈற்றுக்கு சிறப்பு விதி. நிலா அப்படிங்கிறது ஆகார ஈறு இருக்குது. நிலா என் கிளவி அத்தோடு சிவனும். நிலா என் கிளவி அத்தோடு சிவனும் அப்படின்னா தனி குறிலை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொல் நிலாங்கிறது. நிலாங்கிறது நீங்கிறது குறியில், அதுக்கு அடுத்து ஆகார ஈறு வந்திருக்கு. அந்த முன்னாடி கூறப்பட்ட இது போல் இதுவுமே அகரத்தை பெறாமல் அத்துசாரியை பெறுமா. நிலா அப்படின்னா ஒரு குறிலுக்கு அடுத்து ஆகாரம் வந்துச்சுன்னா அகரம் இடையில வரும்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நூற்பாவில் இரா அப்படிங்கிற இடத்துல அகரம் வராது, வல்லெழுத்து மட்டும் மிகுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த நூற்பாவில் அத்து வரும். நிலா வந்தால் அத்து வரும். நிலா கூட்டல் அத்து கூட்டல் கொண்டான், நிலாத்து கொண்டான் அப்படிங்கிறாங்க. ஆகாரத்தின் நிலா முன்னரும் அத்தின் அகரம் கெட்டது. அத்து நிலா கூட்டல் அத்து கூட்டல் கொண்டான்ல அத்தில் அகரம் கெட்டுனா நிலாத்து கொண்டான். அதுக்கடுத்து மெல்லெழுத்தை பெறும் ஆகார ஈற்று மரப்பெயர். மெல்லெழுத்தை பெறும் ஆகார ஈற்று அது வந்து நிலைமொழியில் இறுதியில் மரப்பெயர் ஆகார ஈராக இருக்கணும், அதுவும் மரப்பெயரை குறிக்கணும். அப்படி இருந்தால் அது மெல்லெழுத்து பெறும் அப்படிங்கிறாங்க. யாமரக்கிளவியும் பிடாவும் தலாவும் ஆமும் பெயரும் மெல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறாங்க. அதாவது நிலைமொழியில் இறுதியில் யா அப்படின்னா ஆகார ஈராக இருக்குது. யாங்கிறது ஆகார ஈறு, பிடாங்கிறதும் ஆகார ஈறு தான். தலா லா அப்படிங்கிறது ஆகார ஈறு. இது மூணுமே எதை குறிக்குதுன்னா மரப்பெயரை குறிக்குது. யாங்கிற ஒரு மரம், பிடாங்கிற ஒரு மரம், தலாங்கிற ஒரு மரத்தை குறிக்குது. அதோடு அகரம் வந்து சேருது. சரியா? யா கூட்டல் கோடுன்னு இருக்கான், யா கூட்டல் ஆ கூட்டல் கோடு, யாங்கோடு. அது மெல்லெழுத்து மிகுதி, இங்கு வருது. கா வருதா, காவுக்கு இணை எழுத்து இங்கு, மெல்லெழுத்து இங்கு. பிடா கூட்டல் செதில், பிடா கூட்டல் ஆ கூட்டல் செதில், பிடான் செதில். தலா கூட்டல் பழம் அப்படின்னா தலா கூட்டல் ஆ கூட்டல் பழம், தலா ஆம் பழம் அப்படின்னு வருது. பிடா முதலிய மூன்றும் அகரமிக்கன. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நூற்பா பார்த்துருக்குறோம். 224வது நூற்பாவும் 227வது நூற்பாவும் இதே மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது யா பிடா தலாவிற்கு சிறப்பு விதி. இப்போ மரப்பெயரில் பார்த்தோம், மரப்பெயர் வந்ததுன்னா மெல்லெழுத்து மிகுன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு சிறப்பு விதி அப்படின்னா வல்லெழுத்து மிகினும் மானமில்லை. அதாவது நிலைமொழியில் இறுதியில் ஆகார ஈராக இருந்து மரப்பெயராக இருந்ததுன்னா வரும் மொழியில் கசதபை ஏதாச்சும் வந்துச்சுன்னா வல்லினமும் வரும். யா கூட்டல் கோடு அப்படிங்கிறாங்களே, யா கூட்டல் ஆ கூட்டல் கோடு, யா அங்கோடு. கா இருக்கா, காவோட வல்லினம் வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு. பிடா கூட்டல் செதில்னா சா வந்திருக்கு, இச்சு வந்திருக்குது. பிடாஞ்செதில். தலா கூட்டல் பழம்னா தலா கூட்டல் ஆ கூட்டல் பழா, தலா ஆ பழம் அப்படின்னு வல்லெழுத்து வந்திருக்கு. அப்படி வந்தாலும் மானம் இல்லை, மானம்னா இந்த இடத்த தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நூற்பா ஆகார ஈற்று ஓரெழுத்து ஒரு மொழி புணரும் முறை. ஆகார ஈறு நிலைமொழியில் இறுதியில் ஆகார ஈராக இருக்கணும், அது ஓரெழுத்து ஒரு மொழியில் எப்படி புணரும் அப்படின்னா மரப்பெயர் கிளவியும் ஆவும் மாவும் ஆமு பெயரும். ஆமு பெயர்னா இந்த 3 பெயருங்கிறாங்க. மரப்பெயர் கிளவி ஒன்று, ஆவு ஒன்று, மா ஒன்று, ஆமு பெயர்னா இந்த 3 பெயரும். அவற்றோர் அன்ன அகரம் வல்லெழுத்து அவை அவன் நிலையா நகர ஒற்றும் ஆவும் மாவும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ விளக்கத்துக்கு வந்துடலாம். இது வந்து நிலைமொழியில் இறுதியில் ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து அதான் ஆகார ஈராக இருக்கணும். அப்படி இருக்கிற சமயத்தில் அது என்ன இருக்குன்னா மா கூட்டல் கோடு, மா அப்படின்னு இருக்கா, மா கூட்டல் ஆ கூட்டல் கோடு. மானா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விலங்கோட பேர் தான் மா அப்படின்னு பார்த்தோம். அதில் இடையில அகரம் வந்துருச்சு, மா அங்கோடு மேலெழுத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆ கூட்டல் கோடு, ஆனா பசு, அது ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஆ கூட்டல் நகர ஈறு இந்த இடத்த வந்துருச்சு. ஆங்கிறது வந்து
ஒரே நெடில் மட்டும்தான் வந்துருச்சு. அதோட நகரம் சேர்த்திக்கணும். ஆவோட நகரம் சேர்த்துனா ஆண் வந்துடும். ஆண் கூட்டல் கோடுன்னு வந்துடும். ஆ கூட்டல் நா கூட்டல் இன்னு கூட்டல் கோடுனா ஆண் கோடு. இதில் வந்து நகரம். அதே மாதிரி மா அப்படிங்கிறதுலையும் எப்படி வருதுன்னா அந்த இடத்த இன்னு வருது. மாக்கு பக்கத்தில் இன்னு போட்டால் மான் அப்படின்னு வந்துடும். மா கூட்டல் நகரம் கூட்டல் இன்னு கூட்டல் கோடு மான் கோடு. இதில் ரெண்டுலேயுமே நகர ஒற்று பெற்றது. அதாவது ரெண்டுமே மா ஆன்னு கொடுத்துருக்காங்க. மாவில் வந்து என்னென்னா மா வந்து மெல்லெழுத்தும் பெறும் நகர ஒற்றும் பெறும். ஆ வந்து நகர ஒற்று மட்டும் பெறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஆணுக்கு சிறப்பு விதி. ஆங்கிற ஒரு எழுத்து மட்டும் தனியாக இருக்கா. ஆனா பசுன்னு பார்த்தா அந்த பசுவுக்கு மட்டும் சிறப்பு விதி. ஆண் ஒற்று அகரமோடு நிலையிடன் உடைத்தே. ஆண் அப்படிங்கிற அந்த பசுவை குறிக்கக்கூடிய ஆங்கிற சொல்லு வந்துச்சுன்னா அந்த நகர ஒற்று பெறும். ஆவோட நான் போட்டுக்கிட்டோம்னா ஆண் கூட்டல் கோடு. ஆண் கூட்டல் ஆ கூட்டல் நெய் அப்படின்னு இருக்கா. ஆனனை அப்படின்னு இருக்கு. ஆவோட நகரம் வந்து நம்ம சேர்த்திக்கணும். நகரத்தை சேர்த்தினா என்னாகும்? அதுக்கப்புறம் ஆவும் இடையில வந்துடும். ஆண் அப்படிங்கிறப்ப நகரமும் சேர்க்கணும். அதுக்கு அடுத்து அகரமும் வருது அப்படின்னா ஆண் கூட்டல் ஆ கூட்டல் நெய் ஆனனை. அதுக்கப்புறம் ஆண் என்னும் சொல் பகர ஈகாரத்தோடு பி புணர்தல். ஆண்கிற ஒரு சொல். ஆணுக்கு சிறப்பு விதி சொல்லிட்டாங்க. அந்த ஆணுக்கு வந்து சொல் பகர ஈகாரத்திற்கு புணர்தல் அப்படின்னா ஆண் முன் வருவும் ஈகார பகரம் தான் மிக தோன்றி குறுகலும் உரித்தே. ஆண் முன் வரும். ஆணுங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஈகார ஈர இருக்கணும். அது பகரம் வந்துச்சுன்னா தன்மிக தோன்றி குறுகலும் உரைத்தே. பீ அப்படிங்கிறது வந்து பகர ஈறு. ஈகாரத்து மேலே பகர ஏறி வருது. அப்படி வந்து புணர்றப்ப அந்த பீங்கிறது வந்து பி அப்படின்னு குறுகிரும் அப்படிங்கிறாங்க. ஆண் கூட்டல் பி. இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு. ஆண் கூட்டல் பீன்னு இருக்கா. அது வந்து நிலைமொழியிலேயே ஆங்கிறது வந்து ஆகார ஈறு. அதோட நகரம் வந்து புணர்ந்துருச்சு. ஆண் வந்துருச்சு. ஆண் கூட்டல் பீன்னு இருக்கா. அந்த நகரத்தோட நாவை பிரித்த இன்னு கூட்டல் ஆதா வருது. அது நகரம் வந்து அடிபட்டு போயிடும். பி மட்டும்தான் இருக்கும். அதை ரெண்டாக சேர்த்துனா ஆப்பி. ஆப்பி அப்படிங்கிறப்ப ஆ கூட்டல் பி எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அதில் ஈ வந்து கெட்டுரும். பி அப்படிங்கிறப்ப இப்பு கூட்டல் ஈன்னு இருக்குமா அதில் இகரம் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்துனா ஆப்பி. பி அப்படிங்கிறது வந்து குறிலா மாதிரி பி அப்படின்னு ஆப்பி. பகர ஈகாரம். பீங்கிறது வந்து இந்த இடத்த இடங்கரடங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனித கழிவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இடங்கரடங்கள் அவையில் சொல்லக்கூடாது தான் இடங்கரடங்கள். அதனால பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பி அப்படின்னா ஆனா பசுன்னு அர்த்தம். அதனோட பி அப்படின்னா சாணம்னு அர்த்தம். பசுஞ்சாணம் அப்படிங்கிறாங்க. அதான் ஆண் என்னும் சொல் பகர ஈகாரமோடு பி புணர்தல். அதுக்கடுத்தது செய்யுளில் ஆகார ஈறுகள் உகரம் பெறும் முறை. ஒரு செய்யுள் இருக்குன்னா ஆகார ஈரா இருக்குது. அது எப்படி உகரம் பெறும் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் ஆகார ஈரா இருக்கணும். அப்படி இருந்தால் இடையில உகரம் பெறும் அப்படிங்கிறாங்க. குறியதன் இறுதி சினை கெட உகரம் அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே. குறியதன் இறுதி சினை கெட உகரம் அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே அப்படின்னா இந்த தனி குறியிலை அடுத்து நிற்கும் மெய்யெழுத்தோடு கூடிய ஆகார ஈறு தன்னுடைய 2 மாத்திரையில் குறைந்த அகரமாகும். அக்குறிலை அடுத்து உகரம் வரும். இச்செய்யுள் வழக்கிற்கு மட்டும் பொருந்துவதாகும். செய்யுள் வழக்குக்கு மட்டும்தான் உகரம் போடணும். மற்ற இடத்துல இந்த விதி வந்து வராது அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா இரா அப்படின்னு இருக்கா. நிலைமொழியில் இறுதியில் ரா அப்படின்னு இருக்குது. அந்த ராங்கிறது வந்து ஆ அப்படின்னு குறுகிருமா. சரியா. இர அப்படின்னா ராவை பிரி இரு கூட்டல் ஆவா. அதில் வந்து அகரம் போயிடும். அகரம் போயிடுச்சுன்னா அது ராதா இருக்கும். அதுக்கப்புறம் உகரம் வந்து இடையில வரும். இரா கூட்டல் ஊ வந்துருச்சா. இரா கூட்டல் இவ்வு கூட்டல் ஊ. அதை ரெண்டும் சேர்ந்து புணர்றப்ப இரவு. இரா கூட்டல் இவ்வு கூட்டல் ஊனா இரவு அப்படிங்கிற. இரவு புறந்தன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புறம்னு இருக்கா. இரவு புறம் அப்படின்னு தான் இருக்குது. இதோட சேர்த்து எங்கே வருதுன்னா நற்றிணையில் 19வது செய்யுளில் இரவு புறந்தன்ன அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நிலா கூட்டல் குவித்து அப்படின்னு இருக்கா. நிலா அப்படின்னா நிலைமொழி இறுதியில் ஆகார ஈறு. அதுக்கப்புறம் அந்த இடத்த உகரம்
உகரம் வரும். சரியா? நிலா அப்படின்னா லாவை பிரித்து இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கும். சரியா? நிலா கூட்டல் உகரம் வந்துருச்சு. அந்த நெடில் வந்து குறிலா மாறிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லா. அப்புறம் உகரம் வந்துருச்சு. நிலா கூட்டல் ஊ நிலவு, நிலா கூட்டல் இவ்வு கூட்டல் ஊ நிலவு, குவிந்து அப்படின்னு போடணும். நிலவு குவிந்தன்ன. அது யாப்பில் உரைமேற்கோளில் இருக்குது. உரைமேற்கோளில் இருக்குது. அதாவது இன்றைக்கு பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆகார ஈறில் ஆகார ஈற்றுப் பெயர்கள் அல்வழியில் புணர்தல். அதுதான் அல்வழியில் புணர்தல்னா கசதப மிகும். அதே போல் அடுத்தது செய்யா எனும் வினையச்சம் வல்லெழுத்து பெறுதல். பெயர்ச்சொல் மட்டும்தான் புணரணும்னு கிடையாது. செய்யாங்கிற வினைச்சொல் வந்தாலும் வல்லெழுத்து பெறும் அப்படின்னு 2வது நூற்பா பார்த்தோம். 3வது நூற்பாவில் உம்மை தொகை இடையில் அகரம் வருதல். உம்மை தொகையில் மட்டும்தான் இடையில் அகரம் வரணும்னு கிடையாது. பண்பு தொகை, எழுவாய்த்தொடர், எதிர்மறை பெயரச்சத்திலும் குறியில் இருக்கும். குறியிலுக்கு அடுத்து ஆகார ஈறு வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா அகரம் ஆங்கிற எழுத்து பெறும். குறில் அகரம் பெறும். அதுக்கு அடுத்த நூற்பா ஆகார ஈட்டு சொற்கள் இயல்பாக புணரும். 7 இடத்துல புணரும். எந்தெந்த இடத்துல புணரும்? எழுவாய்த்தொடர், விழித்தொடர், எழுவாய்த்தொடர் ஆங்கிற எழுவாய்த்தொடர், விழித்தொடர், அதுக்கப்புறம் யாங்கிற வினா பெயரில் வரும். அப்புறம் வினை முற்றில் வரும். இடைச்சொல் தொடரில் வரும். அசைச்சொல்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் தொடரில் வரும். அப்புறம் பெயர் எச்சத்தில் வரும். அப்புறம் ஆகார ஈற்று வேற்றுமையில் புணர்தல். வேற்றுமையில் எப்படி புணரும்? அல்வெளியில் எப்படி புணர்ந்ததோ அதே போல தான். கசதப வந்துச்சுன்னா வல்லெழுத்து மிகும். அதுக்கப்புறம் ஆகார ஈறு அகரத்தை பெறுதல். ஆகார ஈறு அகரத்தை பெறுதல்னா ஏற்கனவே இந்த நூற்பாவில் பார்த்த மாதிரி தான். சரியா? ஒரு குறியிலுக்கு அடுத்தது ஆகாரமாக இருந்ததுன்னா அகரம் பெறும். ஓரெழுத்து ஒரு மொழியிலும் வரும்னு பார்த்தோம். அதுதான். அதுக்கு அடுத்தது அகரம் பெறாத ஆகார ஈட்டு சொல் அப்படின்னா அகரமே பெறாது. ஒரு குறியிலுக்கு அடுத்தது ஆகார ஈறு இருந்தாலும் அகரம் பெறாது. இரா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மட்டும் வந்து இரா கொண்டான் வல்லெழுத்து மட்டும் மிகுந்துச்சு. அதுக்கு அடுத்து நூற்பாவில் நிலா என்னும் ஆகார ஈற்றுக்கு சிறப்பு விதி. நிலா வந்தால் அத்து வரும். நிலா கூட்டல் அத்து கூட்டல் கொண்டான் வரும். அப்புறம் மெல்லெழுத்து பெறும் ஆகார ஈற்று மரப்பெயர். அதாவது மரப்பெயர் வந்துச்சுன்னா ஆகார ஈராக இருக்கணும். மரப்பெயர் வந்துச்சுன்னா மெல்லெழுத்து பெறும். யா, பிடா, தலா இந்த இடத்த மெல்லெழுத்து பெறும். அதுக்கு ஒரு சிறப்பு விதி அப்படின்னா வல்லெழுத்து மிகினும் மானமில்லை. மெல்லெழுத்து தான் வரணும் இல்லை, வல்லெழுத்து வந்தாலும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஆகார ஈற்று ஓரெழுத்து ஒரு மொழியில் எப்படி புணரும் அப்படின்னா அம்மா ஆ அப்படிங்கிறதுல வந்து அகரம் வந்து இடையில வரும். மெல்லெழுத்து வருது, அப்புறம் நகர ஒற்றும் வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆவிற்கு சிறப்பு விதி அப்படின்னா ஆ அப்படிங்கிறோட நகர ஒற்று சேர்ந்தால் ஆனா மாறிடும். ஆண் அப்படிங்கிறப்ப அதில் இடையில வந்து ஆங்கிற எழுத்து வருது. அதனால் ஆனை அப்படின்னு மாறிடுது. அப்புறம் ஆண்கிற சொல்லு வந்து பகர ஈகாரத்தோடு எப்படி புணரும் அப்படின்னா ஆண்கிற சொல் வந்து ஈகாரம் எதிரிய பகரத்தோடு வந்து புணர்றப்ப என்ன ஆயிரும்னா அந்த நெடிலானது குறிலா மாறிடும். ஆப்பி அப்படின்னு மாறிடும். அதான் சொல்கிறாங்க. செய்யுளில் ஆகார ஈறுகள் உகரம் பெறுமுறை. ஒரு செய்யுளில் ஆகார ஈறு இருக்குன்னா அது உகரமும் பெறும் அப்படின்னா அது இடையில் வந்து இரா அது நிலைமொழியில் இறுதியில் ஆகாரம் வந்து குறுகி ஊ வந்து இடையில வருது. அதை இரவு புறந்தன்ன நிலவு குவிந்தன்ன அப்படின்னு இந்த வந்து ஆகார ஈறுதில் வந்து அத்து சரிய வருது. இடையில வந்து அத்து சரிய வருது. அகரம் இடையில வருது. உகரம் இடையில வருது. அப்புறம் குறில் வந்து நெடிலாகுது. இது மாதிரி பார்த்தோம். அடுத்த காணொளியில் ஈகார இரு பார்க்கலாம். அடுத்த காணொளியில் ஈகார இரு பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளத்துடன்.